Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெறும் மாபெரும் இரத்த தான முகாம் நடத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் நாகேந்திரன், அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் தமிழரசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பொக்கம்பட்டி, தங்களாச்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் புதிய வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், நீட் தேர்வை ரத்து செய்வோம் என திறனற்ற திமுக அரசு பொய் பிரச்சாரம் செய்ததால் இன்று 23 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவும், திமுக அரசு மக்களிடையே விளம்பரம் செய்து பொய் கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு ரகசியம் எங்க பைக்குள்ள இருக்கு. நான் கூட அசந்த நேரத்தில் எட்டி பிடிச்சி பைக்குள்ள இருந்து எடுத்துடலான்னு பார்த்தா பைக்குள்ள ஒண்ணும் இல்லை, உதயசூரியன் சின்ன மட்டும் தான் இருக்கு. நீட் தேர்வு ரகசியம் இல்லை. ஆனா ரகசியம் இருக்குன்னு 23 பேர் செத்து போனதான் மிச்சம். குழந்தைகள்லாம் நம்பி எப்படியாவது நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவாங்கன்னு 23 குழந்தைகள் செத்து போயிட்டாங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? பொய் பேசலாம் மனுஷன், ஆனா பச்சை பொய் பேசுறேன். எதுவுமே செய்யல, 90% கொடுத்துட்டேங்கிறாரு. 10% கூட செய்யல. நாங்க சட்டமன்றத்தில் கேட்டா குண்டு கட்டா தூக்கி 4 குண்டர்களை வச்சு எங்களை தூக்கி வெளியே போறாரு காவல்துறை.